வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். துலா ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு 29 மார்ச் இன்றைக்கி தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ சனி பயிற்சி இந்த துலா ராசிக்கு விசேஷமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ ராசிக்கு இது வரைக்கும் 5ல் பூர்வீக ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் ராசிக்கு 6ல் ரோக சனியாக வரப்போகிறார். அப்போ ரோக சனி பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால், ஸோ துலா ராசிக்கு ரோக சனி பாசிட்டிவ் தான். ஸோ ரோக சனி எந்த வித முரண்பாடுகளும் கிடையாது. ஸோ அவர் தைரியம் துணிச்சல் ஸ்தானத்தில் உட்கார போகிறாரு. ஸோ சனி தைரிய ஸ்தானத்தில் உட்கார்றாருனாலே இதுக்கப்புறம் அடுத்த 2.5 வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு ஏக பலம் தான். ஸோ ஏக பலம் தான். ஸோ உங்களை இது வரைக்கும் எதுலேயும் முயற்சி இல்லாமல் சரி வேண்டாம் விட்டுருவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் தொடர்ந்து ஸோ வேலைகள் செய்யலாம், தைரியம், மனசில் இருந்த விஷயங்கள், ஸோ எதிரிகள் தொல்லைகள், ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் ரிலீவர் ஆகி மேலே ஏறி வர்றதுக்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அப்போ உங்களுக்கு பாசிட்டிவான்னு கேட்டால் துளாராசிக்காரங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல நிற்கிறது பாசிட்டிவ் தான். ஸோ அது உங்களுக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் செயல்படுறாரு. அப்போ இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அடுத்த வருஷம் சனி பயிற்சி ஆகிறாரு எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு இந்த வருஷம் ஆகிறாரு. அதே நம்மளோட ட்ரெடிஷ்னல் பஞ்சாங்கத்துக்கு, பழையகால பஞ்சாங்கத்துக்கு அடுத்த வருஷம் சனி பயிற்சி ஆகிறாரு. பட் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த சனி பயிற்சி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ உங்களுக்கு அதுதான் வருமுன் காப்போம், ஸோ வெள்ளம் வருமுன் காப்போம் அந்த கான்செப்ட் தான். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வுக்குரிய விஷயங்களை தொடர்பு பண்ணலாம். அது போக ஒரு மனதில் ஒரு தயக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும், சனி பயிற்சி ஆகிறாரு எங்களுக்கு ஒரு கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டால், இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி கெட்டது கிடையாது. இவர் சுபரே, சரிங்களா? அப்போ 6ஆம் இடத்துல உட்கார்றாரு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஸோ படிப்படியாக ரிலீஸ் பண்ணார். ஏன்னா இது வரைக்கும் கடந்த 1.5 வருஷத்துல உடல் ஆரோக்கியத்தில் பிணிப்படை பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் ஏன்னா அது காரணம் ராசிக்கு 6ல் ராகு இருந்தார். இப்போ ராகுக்கு பிறகு சனி உட்கார போகிறாரு. சனி அமர்வு உங்களுக்கு டோட்டலாகவே பலன்களை மாற்றும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்கிவிடணும். ஸோ அது போக இது வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் தொடர்புகளில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எதிரிகள் ஸோ உங்களை சுற்றி நல்ல லெவலாக இருந்திருப்பாங்க, கெட்டவங்களாக மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்கள்ட்டேருந்து உங்களை ரிலீவர் பண்ணுறதுக்குரிய விஷயத்தை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். ஸோ இதுக்கப்புறம் உங்களை கண்டு படையும் அஞ்சும் அந்த கான்செப்ட் தான், அதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த காரியங்கள், ஸோ இது வரைக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தள்ளி போட்டு வச்சுருந்த விஷயங்கள் அதையும் டோட்டலாகவே தொடர்ந்து நீங்கள் எடுத்து செய்வதற்குரிய ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு மோஸ்ட்லி இவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதுபோக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருமா, கடன் சார்ந்த விஷயங்களை நாங்கள் அடைப்போமா, கடன் இல்லாத பொருளாதார வாழ்க்கையை நாங்கள் சந்திப்போமா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இந்த ராசிக்கு 6ல் உள்ள சனி அவர் அதவே உங்களுக்கு வழிமொழிவார். ஸோ கடன் இல்லாத பொருளாதார தடை இல்லாத வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சிகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அது போக இது வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், நெருக்கடி சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களையும் உங்களுக்கு ஸோ ரிலீவர் பண்ணுவார். அது போக வழக்கு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நிலுவையில் இருந்திருக்கலாம், இழுத்தில் தடிச்சிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அதுபோக உங்களுக்கு சிறு வியாபாரம், பெரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் அச்சீவ் பண்ணுவோமா அந்த வருஷத்தில் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இந்த 6ல் உள்ள சனி உங்களை துணிச்சலாகவே உங்களை அப்டேட் பண்ணுவார். சரி, ஏன் அப்படின்னா பொதுவாக மொத்தம் 9 கிரகங்களோட பலன் இந்த துலா ராசிக்கு வேலை செய்யும். பட் இதில் மேஜராக ஏன் நம்ம சனியை பார்க்குறோம் அப்படின்னா 2.5 வருஷம் பலன்கள் சனி நமக்கு சாதகமாக மட்டும் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஜகத்தவே ஆண்டுலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த ஜகத்தவே ஆள்றதுக்குரிய வல்லமையை இந்த சனி பகவான் மோஸ்ட்லி நமக்கு ஏற்படுத்துவார். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தடங்கள் இருந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ரிலீவர் ஆகும். ஸோ அது நீங்கள் எந்த டைப்ஸ் ஆஃப் தொழில் 18 வயசுக்கு மேலே நீங்கள் 70 வயசு 80 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இந்த சனி தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, சிறு வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை வேறு யார்ட்ட வேலை செஞ்சாலும் சரி, இதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானமும் ஸோ நீங்கள் பண்ணுற வியாபாரமும் உங்களுக்கு சாதகமான முதலீடு, ஸோ இன்கம் பேஸை ஏற்படுத்துறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ தைரிய ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ அது போக வெளிநாட்டு முயற்சிகள் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, படிப்பு விஷயம் சார்ந்த இது ட்ரை பண்ணுறவங்க, இல்லை வெளிநாட்டில் இது வரைக்கும் இருந்தேன் இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போவேனா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கும் இந்த சனி வழிமொழிவார். உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களோட பேக்கப் மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கப்பை நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ மற்றபடி கணவன் மனைக்குள்ளே எப்படி இந்த திருமண வாழ்க்கை, ஸோ கருத்து வேறுபாடெல்லாம் வருமா அப்படிங்கிட்ட இதுக்கப்புறம் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் துலா ராசிக்கு வர்றதுனால இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை, சுவாதி, விசாகம் நீங்களே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்களோட திருமண வாழ்க்கையும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையும் டோட்டலாகவே உங்களுக்கு சார்ந்தா போல் மாற்றி அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கொண்டு போகிறதுக்குரிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ். அப்போ
மற்ற காரியங்கள்லாம் எங்களுக்கு சாதகமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ மற்ற காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மற்ற கிரகங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இருக்குது. மற்றபடி இது நீங்கள் பொலிட்டிக்கல் இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை படிப்பு பாதியிலே விட்டு மறுபடியும் ரீகண்டினியூ பண்ண இருக்கிறவங்களுக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அது போக நீங்கள் பொலிட்டிக்கல் ரிலேட்டடில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட, பொலிட்டிக்கலில் இன்னமும் உங்களோட உக்தியை, எப்படின்னா உங்களோட இன்டெலிஜென்ஸை நீங்கள் பயன்படுத்தி இன்னமும் மக்களை கவர் பண்ணுறது, மக்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டு வங்கியை பெறுப்பதற்குரிய விஷயங்களையும் நீங்கள் ஏற்படுத்துவீங்க. யார் இது? பொலிட்டிக்ஸுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமானு கேட்டால் சாதகமாகவே இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படுத்தல. இதுக்கப்புறம் உங்களுக்கு சனி 6ல் இருந்தாலும் சனி பர்டிகுலரான பீப்புள்ஸ்க்கு வேலை செய்யலாம். ஏன்னா துலா ராசி காமனாக நம்ம 0 வயசுலேருந்து இப்போ 100 வயசு வரைக்கும் இந்த துலா ராசிக்கு பலன்கள் சொல்கிறோம். ஒரு சிலருக்கு எனக்கு ஒத்து வரல, ஒபே ஆகலை, வரல அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இந்த சனி பயிற்சிகளை நடத்துவார். அப்போ ஜனன ஜாதகத்தில் சனி பயிற்சி நடத்தினாலும் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி ஓடுதுன்றதை பொறுத்து நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணலாம். அதில் கெட்ட தசா, எக்ஸாம்பிள் கேது தசா ஓடலாம், ராகு தசா ஓடலாம், சனி தசா ஓடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஓடிச்சுன்னா நமக்கு நெருடல் இருக்கும். பட் அதை தவிர்த்துட்டு இந்த சனி உங்களுக்கு இந்த மாதிரி 2வது 3வது 4வது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. 7ரை சனி ஒருவரே உங்களுக்கு 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 1வது ரவுண்டில் இருப்பார்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த சனி உங்களுக்கு ரோக சனி, ரணரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு அப்படின்னாலே தைரியம், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த சனியோட பார்வைகள்லேயும் பலன்கள் இருக்குது. சனிக்கு பர்டிகுலரான இவ்வளவுதான் பலன்கள், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு ஒரு பலன்கள் வரும், அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு ஒரு பலன்கள் வரும். இந்த 4 பேரும் சேரும் பட்சத்தில் அப்போதான் இந்த துலா ராசி வெயிட்டாக நிற்கும். இதுதான் ஒரு கான்செப்ட். மற்றபடி இந்த சனிக்கு பார்வை பலன்களும் இருக்குது. சனி 3ஆம் பார்வையாகவும், சனி 7ஆம் பார்வையாகவும், சனி 10ஆம் பார்வையாகவும், இப்படின்னு இந்த பார்வை பலன்களை துலா ராசிக்கு ஸ்தான பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். மற்றபடி என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த துலா ராசிக்கு உங்களுக்கு ரோக சனி உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இவர் உங்களை கெடுக்க மாட்டார். உங்களை வலுவாக இனிமேல் வலு சேர்க்க வைப்பதற்குரிய அம்சங்களை ஏற்படுத்துவார். அது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சனியை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. அடுத்த 2 வருஷத்துக்கு சனியோட தொந்தரவு உங்களுக்கு இருக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோக இன்றைக்கி சனி பயிற்சி ஆகுறாரு. அதனால் நீங்கள் டைம் கிடச்சிச்சின்னா, அது இன்றைக்கி சனிக்கிழமையே சனி பயிற்சி ஆகிறதுனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு போட்டு உங்கள் பேர், ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு விசேஷமாகவே இருக்கும். இவ்வளோதான். சனியோட வழிபாடை நீங்கள் ஃபாலோ பண்ண அவர் உங்களுக்கு எந்தவித கெடுதல், கெட்ட தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். இதுதான் வழிபாடு. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்தால் உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா?